நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 5 வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம 4 வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். சிம்பிளிஃபிகேஷனில் இதேமாதிரி சம்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ரயில்வே எக்ஸாம்லாம் இதேமாதிரி சம்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம இந்த சம்ஸை எந்த ஒரு லென்த் மெத்தடு யூஸ் பண்ணாமல் ஈஸியாக இந்த சம்ஸை பார்க்கும்போது நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னா எல்சிஎம் தான் அப்ரோச் பண்ணுவோம். ஆனால் எந்த ஒரு எல்சிஎம்மும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் கூட ஆகாது. ரொம்ப ஈஸியாக நான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணி சொல்லித்தரேன். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ மேக்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் கொஸ்டினை படிக்கிறேன் பாருங்கள். என்ன கொஸ்டின் கொடுத்துறான்னு சொல்லிட்டு பாருங்கள். 1/3.5 ப்ளஸ் 1/5.7 ப்ளஸ் 1/7.9 ப்ளஸ் 1/9.11 ப்ளஸ் 1/11.13 ப்ளஸ் 1/13.15. ஓகேங்களா? அந்த புள்ளின்னு சொல்கிறது மல்டிபிளை குறிக்கும். ஓகேங்களா? இப்படி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோம்? எல்லாத்துக்கும் 3 × 5 15, 5 × 7 35, எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணிட்டு 1/15. அதேமாதிரி நார்மலாக போடும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிட்ட ஆகும். நம்ம அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணவே வேணாங்க. ஈஸியாக சொல்கிறோம் பாருங்கள். இந்த சம்ஸை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும்போது பாருங்களா, இதோட டிஃப்ரெண்ட் கீழே இருக்கிற நம்பரோட டிஃப்ரெண்ட்டை பாருங்களா. எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்களா. டிஃப்ரெண்ட் என்ன வரும் பாருங்கள். இதுக்கு 2 வரும். ஃபஸ்ட்டு இதுக்கு டிஃப்ரெண்ட் என்ன வருது பாருங்கள், 2 வருது. இதோட 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 டிஃப்ரெண்ட் என்ன வருது பாருங்கள், 2 வருது. அப்போ எல்லாத்துக்குமே 2ன்னு வருது. ஸோ அதனால் இப்போ நான் சொல்கிற ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும் சம்ஸ். ஓகேங்களா? என்ன ஃபார்முலா சொல்கிறேன்னா, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ஈக்குவலாக வரும்போது இந்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு லாஸ்ட் நம்பர். அவ்வளோதாங்க. இது அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா வந்துட போகுது. இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 6 இருக்குது. ஓகேங்களா? 6 போட்டுக்கிறேன். அடுத்து பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்பர். இதில் பாருங்கள், இது தானே ஃபஸ்ட் நம்பர் வரும். அந்த 3 அப்படியே எடுத்து போட்டுக்கிறேன். லாஸ்ட் நம்பர் இதில் பாருங்கள் 15 வருதுங்களா. அந்த 15 அப்படியே எடுத்து நான் போட்டுக்கிறேன். அப்போ அப்படியே அடிங்க. இது 2 டைம் வரும், இது 1 டைம் வரும். இப்போ என்ன வரும்? ஆன்சர் 2/15. ஈஸியாக போட்டுங்களா? எல்சிஎம் இல்லாமல் டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணி போட்டோம். ஓகேங்களா? இப்போ அடுத்த சம் சொல்கிறேன் பாருங்கள். கொஸ்டின் ஃபஸ்ட்டு படிக்கிறேன் பாருங்கள். 1/1.5 ப்ளஸ் 1/5.9 ப்ளஸ் 1/9.13 ப்ளஸ் 1/13.17 ப்ளஸ் 1/17.21 இவற்றின் மதிப்பு காண்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கும் அதே தான் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். என்னது? டிஃப்ரெண்ட்டை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். என்ன வருது பாருங்கள், 4 வரும். இதோட டிஃப்ரெண்ட் 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 என்ன வருது பாருங்கள், 4 வரும். இப்போ எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் 4 வருது. அதனால் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். என்ன சொல்லியிருப்பேன்? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் divided by first number into last number. ஓகேங்களா? இப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை பாருங்கள், 1 2 3 4 5 5 வருது. ஃபஸ்ட்டு நம்பர் பாருங்கள், இதை தான் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்பர் இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்பர் 21. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன வரும், 1 இன்ட்டு லாஸ்ட் நம்பர் என்னது 21. அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 5/21. ஓகேங்களா? ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம்னா. மூணாவது சம்ஸ் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரி பண்ணோம்னா பாருங்கள், அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் ஒரு வாட்டி அப்படியே அனலைஸ் பண்ணுங்களா. 1/2 ப்ளஸ்ஸு 1/6 ப்ளஸ்ஸு 1/12 ப்ளஸ்ஸு 1/20 ப்ளஸ்ஸு 1/30 ப்ளஸ்ஸு 1/42 ப்ளஸ்ஸு 1/56 ப்ளஸ்ஸு 1/72 ப்ளஸ்ஸு 1/90 ப்ளஸ்ஸு 1/110 ப்ளஸ்ஸு 1/32 மதிப்பு காண்க. பாருங்கள், படிக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நேரம் எடுத்து பாருங்கள் நார்மலாக இருக்குன்னா. ஆனால் நம்ம எந்த ஒரு எல்சிஎம்லாம் எடுக்காமல் டேரெக்டாக போடுவோம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை அப்ரோச் பண்ணுங்கள். நான் எழுதுகிறேன் பாருங்கள். இந்த 1/2 இருக்குங்களா, இந்த 2 எப்படி எழுதலான்னு பாருங்களேன். எப்படி எழுதலாம்? 1 × 2ன்னு எழுதலாமா? நான் ஒரு வாட்டி எழுதி காட்டுறேன் பாருங்கள். 1/1 × 2ன்னு எழுதுறேன். இந்த 6 எப்படி எழுதலாம்னா 2 × 3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? 1/2 × 3. இந்த 12 எப்படி எழுத போகிறேன் நான்? 1/3 × 4. இந்த 20 எப்படி எழுத போகிறேன்?
4 இன்ட்டு 5 ப்ளஸ் இந்த 30 எப்படி எழுத போகிறேன் 5 இன்ட்டு 6 ப்ளஸ் இந்த 42 எப்படி எழுத போகிறேன் 6 இன்ட்டு 7 ப்ளஸ் இந்த 56 எப்படி எழுத போகிறேன் 7 இன்ட்டு 8 ப்ளஸ் இந்த 90 எப்படி எழுத போகிறேன் 7 இன்ட்டு 8 8 56 8 இன்ட்டு 9 72 சாரி 72 ப்ளஸ் இந்த 90 எப்படி எழுத போகிறேன் பாருங்கள் 9 இன்ட்டு 10 ப்ளஸ் இந்த 110 எப்படி எழுத போகிறேங்க 10 இன்ட்டு 11 ப்ளஸ் இந்த 132 எப்படி எழுத போகிறேங்க 11 இன்ட்டு 12 அவ்வளோதாங்க. உங்களுக்கு புரியுதுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் எழுதணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ இதோட டிஃப்ரெண்ட் பாருங்கள் என்ன வருது 1 வரும், இதோட டிஃப்ரெண்ட் பாருங்கள் 1 வரும், இதோட டிஃப்ரெண்ட் பாருங்கள் 1 வரும், எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு 1 தான் வரும். உங்களுக்கு புரியுதுக்காக தாங்க இவ்வளோ ஸ்லோவாக சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக இந்த சம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1 நிமிஷம் கூட ஆகாது, மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் தான் ஆகும். இப்போ எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டு 1 தான் வருது. அப்போ என்ன பண்ண போகிறேன், நான் ஒரு ஃபார்முலா என்ன சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் டிவைடட் பை ஃபஸ்ட்டு நம்பர் இன்ட்டு லாஸ்ட் நம்பர். அப்போ இங்கே போடுங்க, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை பாருங்கள் 1 இங்கே இருக்குன்னு கவுண்ட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 11 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர் என்ன இருக்குது பாருங்கள், இதில் ஃபஸ்ட் நம்பர் இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர், இது லாஸ்ட் நம்பர். ஓகேங்களா, ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 1 இருக்குது, இன்ட்டு லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது 12 இருக்குது. அப்போ ஆன்சர் என்னன்னா 11 டிவைட் பை 12. இவ்வளோ தாங்க இந்த சம்ஸை பாருங்கள், நான் எவ்வளோ ஈஸியாக சொல்லியிருப்பேன். இது உங்களுக்கு புரியுதுக்காக தாங்க நான் எடுத்து எழுதிருக்கேன். நீங்கள் இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு ஐடியா இருந்திருக்கும். டேரெக்டாக அந்த கொஸ்டின்லேயே கூட நீங்கள் டேரெக்டாக பிரிச்சுக்கலாம், அது 1 இன்ட்டு 2 2 இன்ட்டு 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நான் இந்த சம்ஸை நீங்கள் நார்மலாக எல்சிஎம்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 3 நிமிஷம் எல்லாம் ஆகும். நம்ம எந்த ஒரு நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணாமல் ஷார்ட்கட்டாக அந்த ஒரு சின்னதாக ஒரு ஃபார்முலா மட்டும் வச்சு யூஸ் பண்ணி போடுறோம். இந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த சம்ஸை வந்து சொல்லுங்கள். நம்ம வீடியோவை வந்து பாருங்கள், நம்ம யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.